வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து. நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரீதியில் சேனல் தொடங்கியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே பாலகிரக தோஷம் சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருந்தோம். அந்த குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ ஒரு தகப்பனாருக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் பேசப்போம். அந்த தொடர்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய தசை நடந்து சூரிய புத்தி நடந்து அந்த ஜாதகரோட தகப்பனாருக்கு எவ்வளவு தூரம் அந்த பாதிப்பு உண்டு பண்ண போகிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இணக்கமான சூழலே வராது. யாருக்கு? இந்த தகப்பனாருக்கும் பையனுக்கும். பையனோட ஜாதகத்தில் சூரிய தசை சூரிய புத்தி ஓடிட்டுருக்கு. இந்த சூரிய தசை சூரிய புத்தியில் தகப்பனாருக்கும் மயனுக்கும் ஒரு இணக்கமான சூழல் உருவாகலை. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறோம். சூரியன் 12ஆம் வீட்டில் அவருடைய லக்கணத்துலேருந்து 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு ராகு கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு. சூரியன் 12ஆவது வீட்டில் மறைஞ்சு ராகு கூட சேர்ந்து லக்கணத்துலேருந்து 12ஆம் வீட்டில் இருவரும் சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க. கோச்சார சந்திரன் சூரியனையும் ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு கோச்சார சந்திரன் சூரியனும் ராகுவும் சந்திரன் போய் தொடப்போகுது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். கடினமான காலகட்டங்கள்லாம் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தற்போது இந்த காலகட்டங்கள் என்பது மிக கடினமாக இருக்கும். தாய் தகப்பனுக்கு இருவருக்குமே ஒரு இணக்கமான சூழல் உருவாகாது. இந்த குழந்தையினால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லும்போது, அதெல்லாம் 100% உண்மைதான் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு 2-3 வழிபாடு முறைகள் சொல்கிறோம். சொல்லிட்டு அப்போ அந்த ராகு சூரியன் சந்திரன் 3 பேரும் சேர்ந்து பயணம் பண்ணுற அந்த காலகட்டங்களில் முதல் நாள் பார்த்துட்டு போகிறாங்க. நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்னு நான் சொல்லி அனுப்புகிறேன். மறுநாள் அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. தகப்பனாருக்கும் அவருக்கும் பிரச்சனை நடந்து பையன் அப்பாவை எதுக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ நான் இவ்வளோ காலங்கள் அப்போ மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சாங்க. அப்போ நாம் ஒரு சில வழிபாடு முறைகளை சொல்லி அந்த பையனை கொண்டுட்டு போய் வேற ஒரு இடத்துல அவங்க ரிலேஷன் வீட்லேயே அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் செட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டு அப்போ அந்த பையனை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய தசை முடிகிறது வரைக்கும் சூரிய தசை சூரிய புத்தி முடிகிறது வரைக்கும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாற்றுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோனில் டெய்லி விசாரிக்கிறேன். என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது, அம்மா என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அப்போ அந்த இடம் மாற்றம் அப்படின்றது கூட அந்த சூரிய திசை சூரிய புத்தியில் எவ்வளோ தூரம் வேலை செய்து பாருங்கள். அப்போ இது நமக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயம். இது ஏன் நம்ம சொல்ல வரேன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி சூரிய திசை நடந்து சூரிய புத்தி நடந்து கோச்சார சந்திரன் போகும்போது ஜனனகால ஜாதகத்தில் ராகு கூட சூரியனை சேர்ந்து 12இல் மறைந்து இருக்கும்போது மிக கடுமையான விளைவுகள் குடும்பத்தில் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது.